ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் குறித்தான கலாய்வுகளை நாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க கொடுக்கக்கூடிய இந்த பகுதி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தற்போது நாம் கலாய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்து வர 2026 தேர்தலில் யாருக்கு வாய்ப்பளிக்கப் போகிறார்கள், இங்கே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்து நாம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள் பார்ப்போம். மோஸ்ட்லி திமுக தான். ஒரு சில வாக்குறுதிகள்லாம் கொஞ்சம் நிறைவேற்றுற மாதிரி இருக்குது. அதில் நம்ம ஒரு ஏடிஎம்க்கு தான் போடணும். நீங்களே பாருங்கள் எப்படின்னு. இப்போ நடக்கிற ஆட்சி ஏற்கனவே நடந்த ஆட்சியை பாருங்கள். நாங்கள் மு.க. ஸ்டாலின் போகலான்னு வருவோம். இவ்வளோ காலம் எல்லோரும் இருந்தாங்க, எங்களுக்கு யாரும் காசு தரல. நாங்கள் வயசானவங்களுக்கு மகளிர் சுய இது கொடுத்தாங்க. அந்த இதுக்காக நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்னா அவர் நல்லா நடத்துவாருன்ற ஒரு நம்பிக்கை தான். புதுசாக வரட்டும் ஒரு தேர்தலில் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி. திமுக தானே போடுவோம். திமுக தான். ஆமாண்ணா, திமுக அவர் எங்கள் மாமா டிஎம்கே கட்சி தான். அவர் பேர் எத்திரி காக்லூர். அவர் கட்சி தான் போடுவோம். இது வரைக்கும் யார் போனால் விஜய்க்கு போடலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வராரு, அவருக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். இதுவரையும் பண்ணுறதை விட அவர் கொஞ்சம் நன்மைக்கு உண்டானதும் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான். சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அது அந்த நேரத்தில் தான் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ எதுவுமே சொல்ல முடியல, காலம் அது மாதிரி இருக்குது. பழைய ஆட்கள் தான். அது மாறி மாறி அவங்க தான் வராங்க. புது தலைமுறை வந்தால் நல்லது தான். வரட்ட யார் வந்தாலும் சந்தோஷம்தான். அந்த நேரத்தில் யோசனை பண்ணி போடுவோம். மாற்றம் வேணும். அதில் யாருக்கு ஓட்டு போடலான்றதை விட புது ஓட்டு தான் தீர்மானிக்கும். அதாவது புது பசங்க புதுசாக 18 இயர்ஸ் ஆகி புதுசு ஓட்டு வர்றது தான் அரசியலே தீர்மானிக்கும். அதனால் யாருக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் அது அவங்க நல்லவங்க யாரோ அவங்களுக்கு போட்டால் தான். ஏன்னா நாடு அந்தளவில் சுபிட்சமாக இல்லை. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. யாருக்கு ஓட்டு போடலாம்? யாருக்கு ஓட்டு போடலாம் நான் இப்போதைக்கு முடிவு எடுக்கலை, அப்புறம் பார்த்துக்கிறேன். விஜய்க்கு பிடிக்கும், அவருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். இது எந்த ஏடிஎம்க்கும் போட மாட்டேன், டிஎம்கேக்கும் போட மாட்டேன். இப்போ புதுசாக வராத ஒருத்தர் விஜய் தான். ஏன்னா அதுவும் கொஞ்சம் மாற்றம் வரணும்ல. என்ன டிஎம்கே போட்டுக்கிட்டு என்ன வச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு எங்கள் தெருல வண்டிங்க போகுது பாரு, ஆட்டோங்க இதை அடிச்சிட்டாங்க. இதை அடிச்சிட்டா அவனுக்கு எப்படி பழைப்பானுங்க வண்டிக்காரனுங்க? சொல்லு, நீயே சொல்லு. அதை அப்படி அடிச்சிட்டா ஆட்டோ எப்படி போவோம்? எங்கள் தெருக்கா வராங்க, கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்கள போய் கேளுன்றாங்க. பள்ளமாக டிராஃபிக் ஜாம் இல்லை ஷாப்பிங் ஜாம் இல்லை. குழந்தைங்க போகுது வருது, நான் ஒண்டி தான் கேட்கணும். அதில் 2026 நான் ஓட்டு போடுற நேரத்தில் தான் தெரியும். நான் ஓட்டு போடுற நேரத்தில் தான் தெரியும். ஆனால் யாருக்கு போடணும்னு சொல்லிட்டுன்னு யாருக்கும் முடிவு கிடையாது. ஒன்று போட்டால் நான் நோட்டாவுக்கு போட்டு போவேன். யாருக்குன்னா மாற்றம் வரணும். ஆனால் யாருக்குன்னு சொல்ல விட அவங்க நல்லவங்களுக்காக போடணும். நான் விஜய் தான் போடுவேன். யாருக்கா? விஜய் தான் போடுவேன். அவரு தான் போடுவேன். அவரு தான் போடுவேன். இத்தனை வருஷமாக இருந்து இத்தனை வருஷம் இது பண்ணுறாங்களா, ஆட்சியிலேருந்து என்ன பண்ணுவாங்க? எதனா பண்ணிக்கிறாங்களா? எதனா ஒரு இது செஞ்சுக்கிறாங்களா? எல்லாத்தையும் விலைவாசி இது அதுன்னு சொல்லி எல்லாம் ஏற்றிக்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு கூலி வேலை கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாரித்து நாங்கள் ஒரு இதுக்கு போனதோ ஒரு மாதம் முன்னாடி ஒரு முட்டை 8 ரூபா விற்கிறாங்க. 5 ரூபா முட்டை விற்றது 8 ரூபா விற்கிறாங்க. எங்கே போகிறது? புதுசாக ஒரு ஆட்சியில் ஒருத்தரை நிற்க வச்சு பார்க்கலாம், எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கலாம். விஜய்க்கு போடுறோம். அவர் எப்படி செய்கிறாரோ இன்னொரு ஓட்டு கூட போடுவோம். நாங்கள் ஆசைப்பட்டு எங்களுக்கு எவ்வளோ பண்ணுறாரோ அவ்வளோ பண்ணுறோம். எடப்பாடி இருந்தால் கூட நல்லா நடத்துவார், ஆட்சி நல்லா நடத்துவார். எடப்பாடிக்கு போடுவோம். அப்படி தான் சொன்னோம். அம்மாவுக்கு ஆட்சி வந்தால் அம்மாவுக்கு தான் போடுவோம். ஃபஸ்ட்டு இடம் அம்மாவுக்கு தான் கொடுப்போம். நான் 2020 தேர்தலில் அம்பேத்கர் கொள்கையை எடுத்துகிற திருமாவளவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். 2026 அப்படி தான் போடுவேன். அம்பேத்கர் கொள்கையை ஏற்று அரசியல் பண்ணுற ஒரே தலைவர் திருமாவளவன் தான். அவருக்காக ஓட்டு போடுவேன். திருமாவளவன் கோசம் ஓட்டு போடுவேன். சொல்ல முடியாது. அந்த டைமில் எங்கள் மூடு மாறும். டிஎம்முக்கு தான் திடீர்னு சொல்ல முடியாது. மாற்றி போட்டாலும் போட்டுருவேன். டிஎம்முக்கு தான் இப்போ கட்சி குச்சி கூட குத்திக்கிறேன். அவ்வளோ வெறுப்பு. வேறு ஒன்று என்ன
லட்சத்தில் ஒரு 1000 ரூபாய் போகிறதுக்கு இதுவாகுது. பொங்கலுக்கு போடுவாங்கள்ல, போட்டாங்களா? அதை தான் கேள்வி. அதுதான் எல்லாம் வந்து திட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 2024 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு புதுசாக ஒன்று உருவாகிக்குதா போல். விஜய் ரசிகர் அதான் வெயிட் பார்க்கலாம் சார். போட்டுருவோம். எப்பவுமே நான் டிஎம்கே தான். விஜய்க்கு தான் போடணும். டிஎம்கே தான் போடுவேன். ஆமாம், கட்சி அதுதான், காங்கிரஸ் டிஎம்கே. ஆமாம், 2 தான், வேறு எதுக்கும் நான் போட மாட்டேன். இன்னொன்று கிடையாது, அப்போத்துலேருந்து நாங்கள் அதில் தாங்கிறோம். ஆமாம் ஆமாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, பாதுகாப்பாலாம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார், எதிர்கட்சி தலைவராக நின்னார், நல்லா பண்ணியிருப்பார். ஆனால் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணல, ஓட்டு போடல. அடுத்தது விஜய் வந்திருக்காரு, அவர் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து மக்களை வந்து எப்படி ஏமாத்துறாங்கன்னா எல்லாம் இலவசமாக கொடுத்து இயல்பாக கிடைக்க வேண்டிய காய்கறி, அரிசி இதெல்லாம் எல்லாத்தையும் விலையை ஏற்றி விட்றாங்க. கரண்ட்டு பில்லு இது எல்லாமே விலை ஏற்றி விட்றாங்க. அந்த இலவசன்றதை வந்து கட் பண்ணிவிட்டு நியாயமான விலையை கொடுத்தா மக்களுக்கு திருப்தியாக இருக்கும். தளபதிக்கு கொடுத்து பார்ப்போம், ஒரு வாய்ப்பு தானே, கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. கன்ஃபார்மாக 100% புது ஆட்சி தான் மாறணும், இதில் மாற்றமே கிடையாது. எல்லாம் அக்கிரமமாக நடக்குதில்ல, அதனால் மாற்றத்தை உருவு பண்ணுவாங்க மக்கள். விஜய்க்கு தான் போடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன் நான். எத்தனை வாட்டி தான் பார்க்குறது இவங்க 2 பேரையும் நம்ம, அதனால் புதுசாக பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. எது எப்படின்னு சொல்ல முடியாது சார், நம்ம தகவல் ஜனங்கள் யாரும் புரிஞ்சிக்க முடியாது, யாரும் சொல்கிறதுக்கு இல்லையே. ஏன் அது மாதிரினா அது சூழ்நிலை அமைச்சு ஜனங்கள் எந்த நேரத்தில் மாறுறாங்க, அது எதை வச்சு நம்ம சொல்கிறது? அரசியலே நம்மளுக்கு தேவையில்லை சார், நம்ம பிழைக்கிற வழி இன்னும் பார்க்கணும் சார். நம்ம பிழைக்கிற வழியை இப்போ லோல் போட்டு நாங்கள் ஓடிடுறோம் சுற்றுறோம். நம்மளாம் அவங்களாம் வந்து யாரும் ஒன்றும் பார்க்க போதில்லை, செய்ய போதில்லை. டிவிக்கு எதுனா போடும். புது ஆளுங்க யாருன்னா வரணும்ல, ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, அவங்களே தான் மாறி மாறி இருக்காங்க. அதால் புதுசாக ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு தான் பண்ணணும். அதே தான் நான் போட்டால் என்ன போடுவேன், திமுகவுக்கு தான் போடுவேன் நான். ஆமாம், நாங்கள் அந்த கட்சியில் இருக்கிறோம், அதுக்கு தான் போடுவேன். விஜய் தான், விஜய் புதுசாக ட்ரை பண்ணுவோம்ல. நான் ஃபஸ்ட்லேருந்து போட காங்கிரஸ் தான் போடுவேன். அவங்க ஸ்டார்டிங்கில் அவங்க தான் போடுவேன். பழைய ஆள், நான் 66 வயசு ஆகி போச்சு, பழைய ஆள். எனக்கு அதுதான் இது ஆச்சு ஃபஸ்ட்லேருந்து. உங்களுக்கு டிவி கேட்குதாண்ணா, அவர் புதுசாக வந்து எதாவது பண்ணுவாரா பார்க்கணும்லண்ணா. இத்தனை பேர் வந்தாங்க பண்ணியிருக்காங்க, அவர் ஏதாவது புதுசாக பண்ணுறதா பார்க்கணும்ல, அதனாலண்ணா. ஆதரவாண்ணா டிஎம்கே. அது நம்மளோட பரம்பரை அப்படியே தானே போயிட்டே இருக்குண்ணா, டிஎம்கேக்குண்ணா. இது வரைக்கும் நாங்கள் ரெட்டையில் தான், முதல் டிஎம்கேலேருந்து இப்போ ரெட்டையிலைக்கு மாறிட்டோம், அவ்வளோதான். ஏன் அந்த மாற்றமா? அன்றைக்கி தெரிஞ்சு தப்பு நடக்குது, அப்புறமே என்ன மாற்றம்? நாங்கள் விஜய்க்கு போடுவோம். புதுசாக வரட்டுமே, புதுசாக வரட்டும். இன்னும் புதுசாக இவங்க வந்தால் தேர்தல் அறிக்கையில் இப்போ இருக்கிற தேர்தல் அறிக்கைக்கும் நடக்கிற ஆட்சிக்கும் வருங்காலத்தில் யார் என்ன செய்ய போகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குது, இப்போ செஞ்சிட்டு இருக்க தேர்தல் அறிக்கை என்ன இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டோ அவங்கள செலக்ட் பண்ணுவோம். என் பேர் டிலீப் பாப்னா. நான் விஜய்க்கு தானே போடுவேன், டிவிக்கு தானே போடுவோம். ரசிகர், அதனால் நாங்கள் ஓட்டு போடுவேன், அவள் தான். நான் நோட்டா தான். எனக்கு எதுவும் பிடிக்கல, நோட்டா ஓகே. எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு யாராவது புதுசாக நின்னா போடுவேன், புதுமுகமாக இருந்தால். இப்படி இல்லைன்னா நோட்டா தான். நான் விஜய்க்கு தான் போடுவேன். எனக்கு அவர் இப்போ வந்து கரெக்டாக செய்கிறாரோ எப்படின்னு தெரியாது, அவர் நல்லா செய்வார். ஆமாம், வர நம்பிக்கை இருக்குது. நாங்கள் இப்போ இல்லை, பிறந்ததுல இருந்து நான் வந்து அரசியல் கிடையாது. எம்ஜிஆர் வச்சு அதுக்கு தான் போடுவேன். மற்றபடி எந்த அரசியல்வாதியும் கிட்டே நமக்கு பழக்கம் கிடையாது, நான் யார்கிட்டும் பேசவும் மாட்டேன். இல்லா கட்டி கூட அந்த நாங்கள் சிறு வயசில் எப்படி அவரை பார்த்து ரசித்தோம், அவர் வாழ்க்கை வரலாறுன்னா எல்லாம் புரிஞ்சு தான் நாங்கள் அந்த. மற்றபடி இப்போ இருக்கிற அதிமுககாரங்களை கூட நமக்கு பிடிக்காது, அவரை வச்சு தான் போடுறோம்.
யார் ஆதரிக்குதுன்னே தெரியல. புதுசாக வர விஜய் ஆதரிக்கலாம். ஏன்னா எல்லாருமே பார்த்தாச்சு, இவர் பார்க்கலாம். நம்ம எப்படி தேர்தல் எப்படி பண்ணுவாருன்ட்டு இவர் புதுசாக வராரு, நம்ம இவர் எதிர்பார்க்கலாம். இது யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாதுண்ணா, மாறி வந்தால் நல்லாயிருக்கும். நான் இவங்களுக்கு தான் போடுவேன் அவங்களுக்கு தான் போடணும்னு சொல்ல முடியாது. எந்த டைம் எப்படி இருக்குன்னே தெரியாது. இதை தான் சொல்கிறேனே, யாருக்கு போடுவோன்னே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். நான் விஜய் தளபதி தான் போடுவேன். புதுசாக வராருல, எதனா செய்வார், அதனால் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, நல்லது தான் பண்ணுவார். இன்னும் முடிவு பண்ணல. திமுக ஓட்டு போட மாட்டாங்க, போடலாம் வேணான்றேன். அவங்களே இப்போ 5 வருஷம் கொள்ளையடிச்சது போதும், அவங்களும் கொஞ்சம் கொள்ளையடிட்டோம். ஏடிஎம்கே ஆட்சி மாற்றம் வரணும். ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். நம்ம அண்ணன் விஜய் தான் பொறுப்பத்திரி தான் சொல்கிறேன்னே. அவர் சொன்ன அதே டைலாக் நானும் சொல்கிறேன். அதே டைலாக் 2 பேரும் ஃப்ராடுங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம அண்ணன் கூத்து பார்க்கலாம் இந்த வருஷம், இப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு நம்பிக்கை எனக்கு எங்கள் அண்ணன் வருவான்னு சொல்லிட்டு. நான் அதிமுக ஏடிஎம்கே தான் போடுவேன். இப்போதைக்கு வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், நம்ம என்ன சிறப்பாக செய்வாருன்னு. நான் வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க, அதில் நானும் ஒரு ஆள் நம்புகிறேன். வந்து விஜய் வந்தால் வந்து கொஞ்சம் சிறப்பாக வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து சிறப்பாக செய்வார் அப்படின்றது என்னுடைய கருத்து. கேப்டனுங்க அந்நியர் இருக்கிறாங்களே, அது யார் அவங்க கூட நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது. மக்களுக்கு யார் என்ன செய்தாங்க? யாருமே எதுவும் செய்ததில்லை, செய்ய மாட்டாங்க. அது வரையும் போடுற வழியும் தான். அப்புறமா யுத்தம் செய்கிறோம் அத்தை செய்கிறவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆமாம், ஓட்டு கேட்பாங்க, அவள் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஏம்மா தாயா, ஏம்மா நாங்கள் தரோம், நாங்கள் இத்தை செய்கிறோம் அத்தை செய்கிறோம், இது வரையும் எங்களுக்கு கை காசு தாங்குது. எங்களுக்கு ஒரு சொத்து சொகம் எதுவுமே இல்லை, யாரும் எதுவும் போட்டதில்லை. நான் விஜய் தான், எங்கள் அண்ணன் வரணும், அவருக்கு தான் ஓட்டு பண்ண. அவர் ரசிகர் நான், அவ்வளோதான். மாற்றம் மாறணும். நான் ஃபஸ்ட்டு திமுகவில் தான் இருந்தேன், திமுக சரி கிடையாதுங்க, எந்த இதுவும் செய்ய மாட்டேதுங்க. எங்கள் அண்ணன் வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும். முக்கியமாக பார்த்தோன்னா நான் இப்போதைக்கு சீமானுக்கு தான் போகிற மாரி ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னு வச்சுக்கலாம், அரசியல் ஃபுல்லாக அவர் தான் உங்கள் கரெக்டாக இருக்கிறாரு. நான் விஜய் ரசிகர் இருந்தாலும் எனக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவர் அரசியல் வேறு, ரசிகர் வேறு நம்மளுக்கு. அதில் வந்து அவர் அதிகமாக ஈடுபாடு எதுவுமே இல்லை. அப்போ பார்த்தோன்னா இப்போ இருக்கிற சமூகத்தில் எல்லாத்துக்கும் தட்டி கேட்குற ஆள் முதலாளர் பார்த்தீங்கன்னா நம்ம சீமானன் தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அது முக்கியமான ஓட்டு சீமானு தான் போடுவேன். நாம் தமிழர் கட்சி தான் நம்மளுக்கு. ஏடிஎம்கே தான் தலை. எடப்பாடி நல்லா செஞ்சுறாரு. அதேமாரி எடப்பாடி வந்து கொஞ்சம் ஏழ்மையானவர், நல்லா விவசாயத்தில் இது பண்ணுவார். அதனால் எடப்பாடி தான் தலைவர். நடப்பாட்சியில் இருக்கிறவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் வந்தால் கூட இப்போ வந்து அவன் வரட்டும், அதை பற்றி இல்லை. புது ஆட்கள் வர்றது நல்லது தான். இருந்தாலும் நாங்கள் பழைய ஆளுங்களுக்கே தான் செய்வோம், டிஎம்கேவுக்கு. நான் வந்து டிவிக்கே தான் வாக்களிப்பேன். விஜய் பிடிக்கும். நம்ம பாரம்பரியமாக பாடுறது டிஎம்கே தான் வருது. அது புதுசாக நம்ம இப்போ பழசை நம்பது நல்லது தானே முடிவு பண்ணி. அவங்களுக்கு விஜய்க்கு கொடுத்து பார்க்கலாம், சீமான் அவருக்கும் கொடுத்து பார்க்கலாம். யாருக்கு மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. எங்களுக்கு ஓட்டு பார்க்கலாம், அந்த எலெக்ஷன் வரப்போ பார்க்கலாம், போடலாம். மாற்றம் தெரிவிக்கணும். எப்பவுமே போடுங்க போடக்கூடாதுல்ல, அவங்களும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். யாருக்குன்னா தளபதி தான், விஜய்க்கு. புதுசாக அவர் பண்ணுறேன்னு இருக்கார், அவருக்கு பார்க்கலாம். இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே பண்ணவங்க தான். ஏடிஎம்கிலே ஜெயித்தாங்க, டிஎம்கிலேயும் ஜெயித்தாங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணல. இவர் புதுசாக வராரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அவருக்கு தான் போடணும். இப்போ நடக்கிற ஆட்சியில் தான் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு மகளிர் துட்டு வருது, நல்லா எல்லா சலுகை இருக்குது, ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு, பரவாயில்ல, நல்லா. அதாவது யார் வந்தாலும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். என்ன மாற்றம்? யார் வந்தாலும் ஒரு மாற்றமும் கொண்டு வர மாட்டாங்க. அதாவது யாராச்சும் புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது விஜயே வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நானும் இதுக்கு முன்னாடி திமுகவில் தான் இருந்தேன், திமுக தான் இது பண்ணேன். வேலை செய்யப்போ தான் தெரியுது, எல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை அடிக்கிறாங்க, எந்த இதுவும் மாற்றமும் இல்லை. இன்ன வரைக்கும் கூட ஊரில் தலைவருங்க இவனுங்க தான் அந்த கட்சிக்கு சார்ந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுறாங்க. நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது வரைக்கும் கூலி வேலை போயிட்டு இதே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். என்ன மாற்றம்? ஒரு மாற்றமும் இல்லை. அது நமக்கு யாரும் ஹெல்ப் இருங்க அவங்க போடலாம். டிஎம்கேவும் போடலாம், அதுக்கும் போடலாம். டிஎம்கே மோஸ்டாக அதான்
காங்கிரஸ் அல்லது டிஎம்கே தான் என்னுடைய எய்ம் அதுதான். டிவிக்கே தானே போடுவேன். ஒரு மாற்றம் தேவை கண்டிப்பாக. எல்லாரும் புதுசாக வரணும்ல, எல்லாரும் ஒருத்தரே பார்த்தா எப்படி? அது புதுசாக யார் வந்தால் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும். விஜய்க்கு தான் போவோம். ஆமாம், அவர் வந்தால் புதுசாக பண்ணுவாங்க. எல்லாம் கட்சிக்காரனா வந்து எதுவும் பண்ணாத மாதிரி இருக்கிறான். யாரும் நல்லது யார் நல்லது பண்ணுறாங்களோ அது பண்ணுற மாதிரி இருக்கும். அது அந்த நேரத்தில் தான் கடவுள் யூஸ் பண்ணும். நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு செய்யணும். ஓட்டுக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். நல்ல மாற்றம் வரணும்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, தப்பு அது. இப்போதைக்கு எனக்கு என் அனுபவத்தில் கொஞ்சம் அவ்வளோதான் செய்யலாம் மாற்றம். ஸ்டாலின் தான் போடணும். அவங்க டிஎம்கே பீரியடில் தான் நாடு மக்கள் வளர்ன்றது ரெண்டாவது பிரச்சனை. நாடு வந்து ஒரு முன்னேற்றம் அடைகிறது வந்து எப்போயுமே டிஎம்கே பீரியடில் தான். ஒரு பாலங்கள் கட்டுறது, ஒரு அணைகள் கட்டுறது, செய்கிறது, முக்கியத்துவம் கொடுக்குறதெல்லாம் டிஎம்கே பீரியடு தான். இப்போ சமீபத்தில் இப்போ வந்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாரு. எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி ரெண்டாவது எல்லாம் எனக்கு 1000 கொடுத்தாங்க 2000 கொடுத்தாங்கன்னு சொல்கிறத விட நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு பயன்படுற திட்டங்கள். இந்த மாதிரி மக்களுக்கு இப்போ எதிர்நோக்கோட திட்டங்களை செயல்படுத்துகிறது இந்த திமுக அரசு. அதனால் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடும். நான் வந்து டிஎம்கே தானே. நாங்கள் வந்து காலங்காலமாக டிஎம்கே தான். விஜய் சார் தான். எப்படி சொல்கிறதுண்ணா, விஜய் சார்னா எப்படி சொல்கிறது, அவங்க அவங்க நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் திமுக போட்டுறேன் ஓட்டு. என்ன பண்ணுறது, மக்கள் எல்லாம் போட்டு ஜெயிக்க வச்சாங்க, மறுபடியும் ஜெயிக்க வைப்பாங்க பாருங்க. நான் வந்து திருமாவளவனுக்கு ஓட்டு போடுவேன். அவரு தான் போடுவேன். விருப்பமானவங்க. ஆமாம் ஆமாம், மறுபடியும் திமுக தான் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மற்றவங்க எல்லாம் வந்து எப்படின்னு தெரில, நம்மளுக்கு தெரில. தற்காலிக பிரச்சனைனா இங்கே திருவள்ளூரில் ஆட்டோ ஸ்டாண்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் ட்ரெயின் இறங்கி வந்தாங்கன்னா இறங்கி உள்ளே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்களுக்கான பிரச்சனைனா சரியான ஹாஸ்பிட்டல் இது கிடையாது. அது பார்த்திங்கன்னா உள்ளே போகிற எல்லாமே வந்து ட்ரைனிங் பசங்க தான். ஒருத்தர் மூச்சு திணறல, நான் நேரஸ்ட்டாக இப்போ போனேன், மூச்சு திணறல். அவர் போனோடனே வந்து மூச்சுக்காக ரொம்ப விடுறதுக்காக ரொம்ப இது பண்ணுறாரு. அவன் ட்ரைனிங் பசங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாத்திரை இது பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் இருங்க வரேன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1/2 ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் க்யூர் ஆகவே இல்லை. நான் போய் அப்புறம் அவங்கள கூப்பிட்ட உடனே வந்தாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து, இல்லை இது வந்து இன்னொரு இதை பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு, கொஞ்சம் இருக்க சொல்லுங்கன்றானே. அவர் நான் உயிரை வந்து விடுற மாதிரி இருக்கு, என்னால் இதாக அழுத்துது, மூச்சை விட முடியலன்றாரு. அப்படி இருந்தால் அவங்க அதுக்கப்புறம் சொன்ன பிறகு கொஞ்ச நேரம் நீங்கள் போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. மருத்துவ வசதி கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி எதுவும் அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. நல்லா தான் மக்களுக்கு வந்து இங்கே வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது. தண்ணி வர மாட்டுது சரியாக கோயிலை. அப்போல்லாம் வந்து ரோடு இங்கே க்ளீன் பண்ண மாட்டாங்க. வண்டி வந்து டிராஃபிக் பயமாக இதுவாகுது. அப்படியே போக்குவரத்து கொஞ்சம் நெரிசலாக இருக்குது, வர முடியல. ரொம்ப பெஜராக இருக்குது வரத்துக்கு. மக்களுக்கு வாழுறதே பிரச்சனையாக தான் இருக்குது. விலைவாசி அதிகமாக இருக்குது. போக்குவரத்து யாருமே இல்லை, சும்மா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. க்ளீன்லினஸ் இல்லை, சுத்தம் கிடையாது. வரி மட்டும் வசூலிக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் செய்யறதில்லை. இப்போ நான் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு இங்கே ஒரு வீடு இருக்குது. ஏறத்தாழ 20 வருஷமாக தண்ணிக்கு பணம் கட்டின்னு இருக்கேன். குழாய் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து இது வரைக்கும் தண்ணியே கிடையாது. தண்ணியே கொடுக்கல.